மா, அழுது ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களோட கிட்னி அவங்களுக்கு கரெக்டாக ஆப்டாக தான் இருக்குது, பொருத்தமாக தான் இருக்குது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எங்கள் அம்மாவோட கிட்னி எங்கள் வீட்டுக்காருக்கு கரெக்டாக இருக்கா, பொருத்தமாக இருக்கா? அப்போது எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அவருக்கும்? இவங்களோட கிட்னியே அவங்களுக்கு வச்சிடலாம்ல? வச்சிடலாம். அம்மா, நீங்கள் பணத்துக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? பணமா? சரி டாக்டர், பணம் எவ்வளோ டாக்டர் செலவாகும்? பணமா? நான் தான் சொல்லியிருந்தேனே ஏற்கனவே, 5 லட்சத்துக்கிட்ட செலவாகும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 லட்சம் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அப்போவா மெடிசன்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட செலவுக்கும் வேணும் இல்லையா? ஒரு 6 லட்சமாவது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ வந்துருமா டாக்டர்? 5-6 லட்சம் வந்துருமா? ஐயோ, நாங்கள் 5-6 லட்சத்துக்கெல்லாம் எங்கே போகிறது? எங்ககிட்ட 1 லட்சம் பெறட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது இப்போதைக்கு. 5-6 லட்சம்லாம் வேணும்னு சொல்கிறீங்களே டாக்டர், நாங்கள் எப்படி ரெடி பண்ணுவோம்? உங்களோட வீட்டுக்கார் பிழைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி தாம்மா ஆகணும், வேற வழி இல்லை. டாக்டர், நீங்கள் காசு சொன்னதும் ரொம்பவே எனக்கு பயமாக இருக்குது. அவருக்கே இந்த நிலமையில இருக்கும்போது நான் எப்படி டாக்டர் இந்த காசை ரெடி பண்ணுவேன்? இங்கே பாருங்க, உங்களுக்கு உங்கள் அம்மா தராக கிட்னி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லுங்கள்? அவங்களே முன் வந்து தரேன்னு சொல்லும்போது நீங்கள் பணத்துக்கு ரெடி பண்ண மாட்டீங்களா? கிட்னியே கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் தான் நான் தரேன் நீ தரேன்னு முன்னாடி வந்து நிற்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு புரியுது டாக்டர். எங்கள் அம்மாவுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடணும் தான். எங்கள் அம்மா தரேங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆனாலும் எனக்கு ஒரு பயமும் இருக்குது. என் தம்பிக்கு தெரிஞ்சால் எங்கள் அம்மாவை தரவே விட மாட்டான். நான் தான் சொல்லிட்டேனே உங்ககிட்ட, எல்லாருக்கிட்டையும் நல்லா தெரிஞ்சுதான் நீங்கள் விசாரிச்சு தான் நீங்கள் ஒத்துக்கிறணும்னு நீங்கள் சொன்னீங்க தான். ஆனால் நாங்கள் எங்கள் தம்பிக்கிட்ட பற்றிக்கு சொல்கிற நிலமையில இல்லை டாக்டர். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. பணத்தை ரெடி பண்ணிடுங்க, ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் லேட் பண்ண உங்கள் வீட்டுக்காருக்கு தான் பிரச்சனை. ஐயோ, இன்னைக்குள்ளே நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுறேன் டாக்டர், நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்கள். சரிங்கம்மா, சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? சரிங்க டாக்டர். என்னம்மா டாக்டர் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு போகிறாங்க? 5-6 லட்சத்துக்கு எங்கம்மா போகும்? வசந்தி, வேற என்னடி பண்றது? உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையும் கேட்கலாம் முடியாதா? அம்மா, எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி, என் தம்பி மட்டும்தான். அவங்கிட்ட தான் நான் எதுவாக இருந்தாலும் கேட்கவும் முடியும். ஆனால் இப்போ இருக்க நிலமையில அவங்கிட்ட நான் போய் கேட்டேன்னா கண்டிப்பாக என்னை அடித்து நாயை துரத்துற மாதிரி துரத்தி விட்டுருவான். எனக்கு கண்டிப்பாக தரவே மாட்டான். நான் சொல்கிறத காது கொடுத்து முதல்ல நம்பவே மாட்டாம்மா. நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன்? அப்படியே கடன் வாங்கினாலும் 1 லட்சம் தான் தருவாங்க. 5-6 லட்சம்லாம் யாருமா கடன் தருவா? வசந்தி, நான் ஒன்று சொல்கிறேன், நீ போயிட்டு அதே மாதிரி பண்ணுறியா? என்னம்மா? ஒன்றும் இல்லை வசந்தி. என்னன்னா, நீ அர்ஜுன் கிட்ட போய் தான் காசு கேட்டாகணும், வேற வழி இல்லடி. நீ நேராக அர்ஜுன்கிட்ட போ, அவங்கிட்ட போய் நடக்கிறதெல்லாம் சொல்லு. அவன் உன்னை அடித்தாலும் வாங்கிக்க. இந்த நிலமையில நீ வேற பண்ண முடியாது. அவங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக அவங்கிட்ட எடுத்து சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜுன் உனக்கு எவ்வளோ காசு கேட்டாலும் தருவான்டி. அவன் நம்ப மாட்டேம்மா. ஏற்கனவே நான் இப்படி பண்ணி தொலைச்சிட்டேன்ல, திரும்பி இது மாதிரிடா எனக்கு உதவி பண்ணடா தம்பி அப்படின்னா எப்படிம்மா நம்புவான்? கண்டிப்பாக அவனுக்கு செய்யாமல் எனக்கு செய்யவே மாட்டான். அதுவும் சத்தியா இருக்கா பாரு, அவ செய்யவே விட மாட்டாம்மா. வசந்தி, இதை விட்டால் வேற வழியே இல்லடி. நீ அர்ஜுனை மட்டும்தான் நம்பணும். அர்ஜுன்கிட்ட போய் கேளு, அவன் கண்டிப்பாக உதவி பண்ணுவேன். நீ எடுத்து சொல்லு, வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு வா. மா, ஆஸ்பத்திரிக்கா? இங்கே வந்து நீ தான் கிட்னி கொடுக்குறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் விட மாட்டானே. அதெல்லாம் நான் பேசி அவனை சமாளிச்சுக்கிறேன். நீ கூட்டிகிட்டு வா போ. டாக்டர்கிட்ட வந்து பேச சொன்னா நீ வேறம்மா. ஏற்கனவே வந்து டாக்டர்கிட்ட பேச சொல்லி தான் பெரிய பிரச்சனையாச்சு. அந்த டாக்டர் சொல்ல போய் அதை நம்பாம இப்படியோ நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மட்டும் நம்பவா போகிறான்? அப்போ நீ பண்ணி தொலைச்சதுனால இப்போ மாட்டிட்டு முழிக்கிறா. அப்போ ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ அப்படி நடந்திருக்குமா? சொல்லுடி, நீ பண்ண விளைவுனால தான் இப்படி வந்து மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ போய் நீ சொல்லி தான் ஆகணும். எப்படியா இருந்தாலும் இது உண்மைதானே? இப்போ நீ அர்ஜுனை பார்க்க போ சொல்றியா? ஆமாம் வசந்தி, இதை விட்டால் எனக்கும் வேற வழி தெரியலடி. ஐயோ, நான் எப்படிம்மா அவங்கிட்ட போய் கேட்பேன்? கேட்டுதான் ஆகணும், போ. சரிம்மா, நீங்கள் இவரை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். அவன் கையில் காலில் விழுந்தாது அவன்கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு வா.
அவனை விட்டாலும் நமக்கு வேற யாரும் இல்லம்மா. அதுக்கு தான் வசந்தி சொல்றேன், போடி. ம் சரிம்மா, நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். ஆ. ஷோ கடவுளே, அர்ஜுன் எப்படியாவது பணம் தாரேன்னு சொல்லணும். வசந்தி என்ன பண்ணுவா? யார்கிட்ட போய் கேட்டுட்டு நிப்பா? அவனை விட்டாலும் வேற ஆள் இல்லைல்ல. போயிட்டு மருமனுக்கு எது வேணுமா என்னன்னு கேட்போம். என்ன சத்யா, பாப்பா 2 பேரும் தூங்கிட்டாங்களா? ஆமா அர்ஜுன் மாமா, என்னால வீட்டு வேலையை பார்த்துட்டு பாப்பா 2 பேரையும் பார்க்கவே முடியல தெரியுமா? ஒருத்தி அழுக ஆரம்பிச்சா இன்னொருத்தையும் அழுகிறா. 2 பேரையும் சமாதானப்படுத்தவே முடியல. அப்படி இப்படின்னு எப்படியோ பார்த்துட்டு இருக்கேன். பேசாம நான் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் அர்ஜுன் மாமா. ஏய், என்ன சொல்ற? முன்னாடியாவது அம்மாச்சி இருப்பாங்க, பார்த்துப்பாங்க. இப்ப அவங்களும் இல்லை, நான் என்ன பண்றது சொல்லுங்க? சமாளிச்சுதான் சத்யா ஆகணும். அதுக்காக போறேன்னா சொல்லுவ? எவ்வளோதான் சமாளிக்கிறது? எங்க இருக்காங்க, என்ன ஏது, என்ன பண்றாங்கன்னு ஏதாவது கேட்டிங்களா? இதெல்லாம் எதுக்கு நம்ம கேட்டுட்டு? என்னமோ பண்ணட்டும், நம்ம தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. நம்ம எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்ட்டு தான் நான் எதுவுமே கேட்கல சத்யா. அர்ஜுனு, நீயா? நீ எதுக்கு இப்ப எங்க வீட்டுக்கு வந்த? அர்ஜுனு, சத்யா, எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க நீங்க? திரும்பி என்ன பிளான் போட்டு வந்திருக்கியா? ஏண்டி இப்படி எல்லாம் சொல்ற? இப்படி சொல்றதோட விடுறமே நினைங்க. ஏன் சொல்றேன்னா கேட்டுட்டு இருக்கியா? சத்யா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடி. அர்ஜுனு, நீ சொல்றத நாங்க கேட்கணுமா? வசந்திக்கா, பேசாம இங்க இருந்து போயிரு. எங்க உன்னோட அம்மா அங்க வந்துச்சே, உன் வீட்டுல தான் இருக்கா இல்ல? டேய், அம்மா அங்கதாண்டா இருக்கு. இப்ப என்ன நாடகம் போட வந்திருக்க நீயே? ஏன்டா அர்ஜுன் இப்படி எல்லாம் சொல்ற? ஆமா, ஏற்கனவே நாடகம் போட்டு தான் என்னோட பணம் நகையெல்லாம் பறிச்ச. சரி, ஏதோ கடவுள் நல்லபடியா என்ன காப்பாத்திட்டாரு. இனி இப்ப நீ என்ன நாடகம் போட வந்திருக்க? அர்ஜுனே, நான் நாடகம் போடலாம் வரலடா. நான் உண்மைதான்டா சொல்ல வந்திருக்கேன். ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு அர்ஜுனே. இங்க பாரு வசந்திக்கா, உன்னையெல்லாம் வீட்டுல நிக்க வச்சு பேசுறதே பெரிய விஷயம். ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏன்டா அப்படி பேசுற அர்ஜுன்? நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். உங்க மாமாக்கு என்ன? எங்க மாமாக்கு என்ன செத்துதும் போயிட்டாரா? ஏய் அர்ஜுன், என்ன வார்த்தை சொல்ற? அப்போ உனக்கு சந்தோஷமா அப்படி நடந்தா? ஏதோ நீ அடுத்து அவரை இப்படித்தான் சொல்ல வருவேன்னு எனக்கு தெரியும் நல்லா. அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு எதுவும் பணம் கேட்டு வந்திருக்கிறியோ? அது கூட உன்னால முடியாதா? ஏன் அர்ஜுன் இப்படி பேசுற? நான் சொல்ல வர்றத ஒரு நிமிஷம் கேளுடா. அர்ஜுன் மாமா, என்னதான் சீனுன்னு பார்க்கலாம். போ, சொல்லுங்க, என்ன கதை அது? நீயுமா சத்தியா? உங்களோட நாடகத்தை முதல்ல கண்டுபிடிச்ச ஆளே நான் தான். அப்புறம் திருப்பி என்ன நாடகம்னு எனக்கு தெரியாதா என்ன? அர்ஜுன், உண்மையாவே உன்னோட மாமாக்கு கிட்னி போயிருச்சுடா. சப்பா, பாவம் அந்த மனுஷன். என்னதான் உன்கிட்ட மாட்டிட்டு இந்த பாடு படுறாரோ. அவர் அதுக்கு போச்சு இது போச்சுன்னு சொல்லி ஏன்னா அப்படி பண்றியோ தெரியல. உண்மையாவே அவருக்கு போகுதோ என்னமோ தெரியல. அதுவும் உண்மையாதான் அர்ஜுன் போயிருச்சு. ஏன் வசந்திக்கா உனக்கு இந்த ஆகாத வேலை? அவரை எதுக்கு இவ்வளோ இது பண்ற? பணம் வேணும்னா பொய் சொல்லி வாங்கணும்னே அலையிற. அடுத்து என்ன இடம் வாங்க போற? உண்மையாவே அர்ஜுனே? ஐயோ, இதெல்லாம் நான் நம்புறதாவே இல்லை. சத்யா, நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது இந்த வசந்திக்கு? அதான் எனக்கும் தெரியல. ஏதாவது கதை விட்டுட்டே இருக்கு வந்து. இங்க இருந்து நீயே போறியா, நான் புடிச்சு வெளியில தள்ளவா? டேய், நான் உன்னோட அக்காடா. கஷ்டம்னு வந்து நிக்கிறேன்டா. யாரு நீ? என்னோட அக்கா? ஷப்பா, போறியா கொஞ்சம்? நிஜமாதான் அர்ஜுன், நான் சொல்றத கேளு. உண்மையாவே நீ வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறியா? அங்க வந்து பாத்தீங்கன்னா உனக்கு புரியும். எது? அந்த டுபாக்கூர் ஹாஸ்பிட்டலா? அங்கதான் திருப்பி இப்போ சேர்த்திருக்கியா? ஷோ, அந்த டாக்டரை நான் பிடிச்சி உள்ள போட்டு அந்த டாக்டர் திருந்த மாட்டானா? திருப்பியும் ஏதாவது பண்ணாதான் போல. அந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன். நான் வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கேன். அவங்க லேடி டாக்டர், நீ வேணா வந்து கேட்டு பாரு. அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கியா? அர்ஜுன், இல்லடா, பணம் கொடுக்குறேன்னா சொல்லல. உண்மையாவே நான் சொல்றது உண்மைதான்டா. உன்னோட பிள்ளைங்க மேல சத்தியம். வசந்தி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என் பிள்ளைங்களெல்லாம் இழுத்து பேசுறியா? உனக்கு என் பிள்ளைங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? அதுகளே சேர்த்துக்கிறா? அதுக்கு நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? டேய், நான் உண்மையதான்டா சொல்றேன். இல்லைன்னா பாப்பாலாம் நான் எதுக்குடா இழுத்து பேச போறேன்? அர்ஜுன் மாமா,
எந்த ஹாஸ்பிட்டல்னு கேளுங்க. நீ நேரா வா, நேரா வந்து டாக்டர்கிட்ட பேசு, அப்பதான் உனக்கு புரியும்டா. நான் ஏதோ அப்ப பொய் சொன்னது இப்ப எனக்கு கடவுள் தண்டனை கொடுத்த மாதிரி இப்ப உண்மையாவே நடந்துருச்சு அர்ஜுன். ஏன்டா இப்போ பொய் சொன்னோம், அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு இப்பதான் அர்ஜுன் எனக்கு புரியுது. இப்போ பாரு, உன்னோட மாமாக்கு எங்க வந்து கொண்டு வந்து பிரச்சனையை விட்டுருக்கு அப்படின்னு 6 லட்சம் தேவைப்படுதாண்டா கிட்னியை மாத்துறதுக்கு. என்ன அதுக்காக பணம் கேட்டு வந்திருக்கியா? என்னாலெல்லாம் ஒத்த பைசா கூட கொடுக்க முடியாது. முடிஞ்சா காப்பாத்து, இல்லைன்னா போயிட்டே இரு, உண்மையா இருந்தாலும். என்ன அர்ஜுன் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? எனக்கு உன்னை விட்ட வேற யார்கிட்டடா கேட்க முடியும்? அதுக்காக நானா கிடைச்சேன்? ஏற்கனவே ஒரு பொய்யை சொல்லி தான் அவ்வளோ பணத்தையும் நகையும் வாங்கினேன். எல்லாம் பொய், ஃப்ராடுன்னு அப்போ தான் தெரியுது. இப்போ அடுத்த நாடகத்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்மளாலலாம் முடியாது அக்கான்னு ஒரு விதத்தில் ஒன்னிட்டு பேசிட்டு நிற்கிறேன். ஒழுங்கா இங்கேருந்து போறியா, என்ன சொல்கிற? அர்ஜுன் இங்க இருந்து போறதாவே இல்லடா. இங்கே பாரு வசந்தி, எந்திரி. எதுக்கு இப்போ என்னோட காலில் விழுந்துட்டு இருக்க தேவையில்லாம? எந்திரின்னு சொல்கிறேல. அர்ஜுன், நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் அர்ஜுன், நீ தான்ப்பா என்ன காப்பாத்தணும். ஷப்பா, பாரு சத்யா என்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னு. ஐயோ அர்ஜுன் மாமா, இந்த நாடகத்தை நம்பிராதீங்க. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கு. என்ன சத்யா நீயும் இப்படி பேசுற? அர்ஜுன், நீ வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருடா, அப்பதான் உனக்கு புரியும் என்ன நடக்குதுன்னு. தயவு செஞ்சு எந்திரி ஒழுங்கா. நான் ஹாஸ்பிட்டல் வர முடியாது, எங்கேயும் வர முடியாது. நீ வரேன்னு சொல்லு, அப்பதான் நான் எந்திரிப்பேன். பாரு சத்யா. சரி சரி, போய் தான் பார்க்கலாம், எழுப்பி விடுங்க. சரி வந்து தொலைற, எந்திரி.